எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமேல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்சா தான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 3 விதமா கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஒன்று ஹோம்மேட், இன்னொன்று ரெஸ்டாரண்ட், இன்னொன்று அந்த டோ மட்டும் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு அதுல பீஸா செஞ்சு நம்ம 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம பீஸா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் 250 ml கப்பில் 2.5 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதில் 1.5 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணியில் 2 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா நுரையாக பொங்கி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா பொங்கி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈஸ்ட்டு தண்ணியை சேர்த்து மாவில் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிணைஞ்ச பிறகு மேலே ஆயில் தடவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். 2 மணி நேரம் கழித்து நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸா செய்ய முடியும். ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். பிளேட்டில் ஆயில் ஆர் நெய் எது வேணாலும் தடவிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கடுத்து மாவு எடுத்து ஓரங்களில் கொஞ்சம் மாவு தடிமனாக இருக்கிற மாதிரி, நடுவில் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நான் எடுத்துருக்கிற 2.5 கப் மாவுக்கு 3 பீஸா செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த பீஸா மேலே ஃபோர்க் வச்சு நல்லா ஓட்டோட்டையாக போட்டுக்கணும். அப்போ தான் மாவு பொங்கி வராது. அதுக்கப்புறம் பீஸா சாஸ், கொஞ்சம் சீஸ் ஸ்லைஸ் இருந்ததுன்னா கீழே போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குடமிளகா, ஆனியன், அதுக்கப்புறம் கார்ன் இதெல்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பீஸா செய்கிறோமோ, சிக்கன் பீஸாவாக இருந்தால் சிக்கன், பன்னீராக இருந்தால் பன்னீர், அதெல்லாம் தேவையான அளவு மேலே நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ் மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த பீஸா ரெடி. ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்ச பீஸா பேஸை வச்சுட்டு எப்பயும் போல் சாஸ், குடமிளகா, ஆனியன், கார்ன், பன்னீர் வச்சு மேலே சீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவனில் 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பீஸா தூக்கி உள்ளே வச்சுட்டு 2 பேஸில் 230 டிகிரியில் நம்ம வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீஸாவை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பேட்டரும் நம்ம உள்ளேருந்து எடுத்து வச்சு ரெடி ஆகிருச்சு. பீஸா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் பீஸா வாங்கினது, ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது, பேஸ் வச்சு செஞ்ச பீஸா. ஸோ 3 இதுக்குமே பன்னீர் பீஸா தான். இது கடையில் வாங்கின பீஸா. இது என்ன ரேட்டாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்படியே நானே ஷாக் ஆகிட்டேன். சின்ன சைஸ் தான். இதோட ரேட்டு 270 ருபீஸ் இருக்கும். இது பன்னீர், சீஸ் எல்லா ரேட்டையும் நான் போட்டேன். எல்லா ரேட்டையும் நம்ம போட்டு பார்க்குறப்ப இதோட காஸ்ட் 70 ருபீஸ் வருது. இது அந்த டோ வச்சு பண்ணினது. இந்த பேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் 25 ருபீஸ்க்கு வாங்கினேன். அப்புறம் நம்ம மேலே போட்டிருக்கிறது இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இது ஒரு 90 ருபீஸ் நம்மளுக்கு வருது. இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம செஞ்சது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இதில் பன்னீர் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 7 பீஸ் தான் பன்னீர் இருக்குது. அங்கங்கே குடமிளகா இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனியன் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இந்த சில்லி போட்டிருக்காங்க. ராவா அப்படியே சில்லி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் அதை சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது.
பேஸ் எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி பன்னீரும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா சீஸ் வந்து நல்லா போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. காஸ்ட் பார்த்தா தான் பயமா இருக்கு. நம்மளோட பார்த்துடலாம். ஸோ நான் பன்னீர் வந்து நிறையாவே போட்டிருக்கேன். இது அந்த சாஸோட டேஸ்ட்டும் நல்லா தெரியுது. என்னோட டோவும் நல்லா சாஃப்டா இருக்கு. ரொம்ப ஹார்டால இல்லை, அப்படியே பிச்சு பார்த்தாலே எப்படி பாருங்க எப்படி சாஃப்டா இருக்கு. அடுத்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெடிமேடா வாங்கின பீஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. அதனால இங்க டோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த டோவை மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. உள்ள அப்படியே பாருங்களேன், பன்னு மாதிரி இருக்கு. உள்ள நல்லா சாஃப்டா. இது வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா, கிராமங்கள்ல வரிக்கி சாப்பிட்ருப்போம். அந்த வரிக்கி வந்து ஒரு டேஸ்ட் தரும் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து இந்த ஓரத்துல வரும். உள்ள இருக்கிறது வந்து பன்னு தான், பிரெட்டை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து கடைகள்ல தேங்காய் பன் இந்த மாதிரி பண்ணெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ ஒரு சாஃப்ட்னஸோட இருக்கும்ல, அந்த இது அப்படியே இருக்கு. ஆனா நான் செஞ்சதுலயோ கடையில செஞ்சதுலயோ அந்த பன்னு மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து வரல. பீஸா செய்யறது ஈஸி தான், எல்லாருமே செஞ்சிடலாம். ஆனா அந்த டேஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம போடுற இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் இருக்குது டேஸ்ட். அதே மாதிரி பேஸ் வந்து கரெக்டா ஈஸ்ட் போட்டு பேஸ் வந்து கரெக்டா கொண்டு வரணும். டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரெஸ்டாரண்ட் ஹோம்மேட் ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த டோ வாங்கி பண்ணும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. ஆனா காஸ்ட் வைஸ் பார்த்தா இது அதிகமா இருக்குது. அதனால நம்ம இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னா நம்ம வீட்டுல செய்யறதா பெஸ்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீஸாவை கம்பேர் பண்ணி பார்த்தோம். இன்னொரு வீடியோல இன்னொரு ரெசிபியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.